RS-28 சர்மத் த சாத்தான் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸால் உலகத்தை அழிக்கிறதுக்காக ரஷ்யாவால் உருவாக்கப்பட்டிருக்கிறதா சொல்லக்கூடிய ஒரு ஏவுகணை. சாத்தான்ன்ற அந்த பேரை கேட்டதும் இதோட பயன்பாடு எப்படி இருக்கும், இல்லைனா இதனால் என்னெல்லாம் பண்ண முடியுன்றது அந்த ஒரு பேரை வச்சு அதோட பெயர் காரணமாக நமக்கு இந்த இடத்துல புரிஞ்சிருக்கும். இப்போது ரஷ்யாவோட படைகளில் இந்த ஏவுகணை இருக்கிறதா சில தகவல்கள் வெளியில் இருக்குது. சில பேர் ரஷ்யா இந்த ஏவுகணையை இன்னும் அவங்களோட படைகளில் சேர்க்கவே இல்லைன்னு ஒரு தகவலை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி உண்மையிலேயே இந்த மிசைலோட சக்ஸஸ் எந்த அளவில் தான் இருக்குது? ரஷ்யா உண்மையிலே இந்த ஏவுகணையை அவங்களோட படைகளில் சேர்த்தாங்களா இல்லையா? உலகத்தில் இருக்க எந்த பகுதியை வேணால் இந்த ஏவுகணையால் தாக்க முடியும்னு சொல்கிறாங்களே, உண்மையிலேயே அப்படி ஒரு தன்மையை கொண்ட ஏவுகணையாக இது? ஓப்பனாக ஒரு விஷயத்த சொல்லணும்னா, இந்த ஒரு கேட்டகரியில் ஹெவி ஐசிபிஎம்மில் இந்த ரஷ்யாவோட ஏவுகணையை அடிச்சுக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் உலகத்தோட எந்த நாட்டுக்கிட்டையும் ஒரு ஏவுகணை கிடையாது. ஆனால் சொல்கிற அளவுக்கு உண்மையிலே இது பவர்ஃபுல்லானதா, இல்லை ஜஸ்ட் ஒயிட் எலஃபண்ட்னு சொல்லக்கூடிய வெள்ளை யானை போன்ற ஒரு கற்பனை கட்டுக்கதையா? இதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உண்மையிலேயே தரமான செய்திகளை இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ பேசி நேரத்தை வீணடிக்காமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் லாக்கி, இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். RS-28 சர்மத் ICBM இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல். ரஷ்யா கிட்ட ஏற்கனவே பல கேட்டகரியில் இல்லை பல கட்டங்களில் உலகத்தோட எந்த பகுதியை வேணால் தாக்கக்கூடிய ஆயுதங்கள் இருக்குது. யார்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்கட் ஹைப்பர்சானிக் மிசைலாக இருக்கட்டும், இது எல்லாமே ரஷ்யாவோட அதிநவீன ஆர்சனலில் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணைகளில் இது ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்க ஏவுகணைகள்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த அளவுக்கு இந்த ICBM சர்மத் இருக்குல்ல, அதோட ஒட்டுமொத்த லான்ச் வெயிட்ன்றது 208 டன். உலகத்தில் இருக்கிறதுலே ஹெவியஸ்ட் ICBM இப்போ ஒர்க்கிங்கில் இருக்கிறதுனா இது மட்டும்தான். இதை தவிர்த்து எந்த ஒரு நாட்டுக்கிட்டையும் இவ்வளவு ஹெவியான ஒரு கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து தாக்கக்கூடிய இது ஏவுகணைன்றது கிடையவே கிடையாது. அப்புறம் ஏன் இதை ரஷ்யா உருவாக்குறாங்கன்னா, சோவியத் காலகட்டத்திலேருந்து S-18 சீரியஸில் ரஷ்யா கிட்ட நிறைய பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஆனது இருக்குது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப பழசானது. கிட்டத்தட்ட அதோட சர்வீஸ் டேட்ன்றது எக்ஸ்பயர் ஆகி முடிச்சிருச்சு. 2010க்கு அப்புறம் இவங்க இது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. ஆனால் அதில் பல அப்கிரேட்ஸை பண்ணி இப்போ வரைக்கும் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு உருவாக்கப்பட்டது தான் இந்த RS-28 சர்மத்ன்றது. இதோட ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா RS-24, RS-26 இந்த மாதிரி பல கேட்டகரியில் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இது எல்லாத்தையும் தாண்டி இதை தனித்துவமாக காட்டுறதே இதோட ரேஞ்ச் தான். 16,000 கிலோமீட்டர் ரேஞ்ச். உலகத்தோட எந்த பகுதியை வேணாலும், உலகத்தோட எந்த ஒரு நிலப்பரப்பை அங்குலம் வைஸ் பிரித்தா கூட அது எல்லாத்தையும் தாக்கக்கூடிய ஒரு தொலைதூரன்றது இந்த ஏவுகணையோட ஒரு ரேஞ்சாக இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இதை டெட்லியாக மாற்றுறது என்ன தெரியுமா? நார்மலாக ஒரு பாலிஸ்டிக் மிசைல் இல்லை ஒரு ICBMனு இருந்தால் ஆவரேஜாக அதில் 6 MIRV வார்ஹெட்ஸ் இருக்கும், மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். அப்படி இல்லையா அதிகபட்சம் பார்த்தோன்னா 8. இதை தாண்டி யாரும் அவங்களோட நாடுகளோட ஏவுகணைகளில் அதிகமான வார்ஹெட்ஸை வைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சர்மத் இருக்குல்ல, அதில் எத்தனை வார்ஹெட்ஸ் தெரியுமா இருக்குது? அட்லீஸ்ட் 16 வார்ஹெட்ஸாவது அதில் ஃபிக்ஸ் பண்ணலாம், இன்க்ளூடிங் அவங்காட் ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிளையும் சேர்த்து. ஸோ இந்த ஒரு ICBMல இந்த 16 வார்ஹெட்ஸையும் அணு ஆயுதங்களை வச்சு ஆர்ம் பண்ணோன்னா ஒரு நாட்டையே இல்லை ஒரு நாட்டோட முக்கியமான பல பகுதிகள் எல்லாத்தையும் ஒரு மிசைல் ஸ்ட்ரைக்குள்ளே இதனால நியூட்ரலைஸ் பண்ண முடியும். ஸோ இதை ஒரு காரணமாக வச்சு தான் இதை சாத்தான் வெப்பன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மிசைலோட ஒர்க்கிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை நம்ம கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. பாலிஸ்டிக் மிசைல் ஓகே, மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் ஓகே, ICBM கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை அதுவும் ஓகே தான். ஆனால் இதில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன தெரியுமா? ஆரம்பத்தில் எனக்குமே இந்த டவுட் இருந்துச்சு. ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்னு ஒரு கான்செப்டை சொல்கிறேன். ஆமாம். MIRV மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படி ஒரு கான்செப்டை சொல்கிறேன். ஆமாம். இதுக்கு நடுவில் MIRVன்னு ஒரு டெக்னாலஜி சொல்கிறேன். அதுவும் கிட்டத்தட்ட ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் மாதிரி தான். ஆனால் இது வேறன்னு சொல்கிறேன். இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? ஒரு ஹைப்பர்சானிக் மிசைலுக்கும் ஒரு பாலிஸ்டிக் மிசைலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் எங்களுக்கு தெரியும். ஆனால் அதோட ரீஎன்ட்ரி ஃபேஸில் அதோட ட்ராஜெக்டரி அது மாற்றும்னு சொல்கிறியே, அது எப்படி மாற்றும்? இந்த சந்தேகத்தை பல பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஏன்னா இந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் பாலிஸ்டிக் மிசைல் எப்படி வேலை செய்யுது, பாலிஸ்டிக் மிசைலில் இருந்து இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் எப்படி மாற்றி வேலை செய்யுதுன்றது நமக்கு கிளியர் கட்டாக புரியும். பொதுவாக ஒரு பாலிஸ்டிக் மிசைல்னால் என்ன? இங்கேருந்து ஒரு பாலிஸ்டிக் ட்ராஜெக்டரியில், அதாவது ஒரு யூ ஷேப்டு பாத்தில் லான்ச் பேட்லேருந்து அதோட டெர்மினல் ஃபேஸில் அதோட டார்கெட்டை போயிட்டு அடிக்கிற வரைக்கும் அது ஒரு பேரபோலா ஷேப்டு, கிட்டத்தட்ட ஒரு யூ ஷேப்பில் ஒரு கர்வேச்சரை ஃபார்ம் பண்ணும். இதை இன்டர்செப்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இது நார்மலாக இதில் 3 ஃபேஸ் இருக்கும். பூஸ்ட் ஃபேஸ், கிளைட் ஃபேஸ், ரீஎன்ட்ரி ஃபேஸ்.
பூஸ்ட் ஃபேஸ்னா பூமியோட மேற்பரப்புல இருந்து இந்த வெஹிக்கிளை, அதாவது இந்த ஒரு மிசைலை எர்த்தோட அட்மாஸ்பியருக்கு கொண்டு போய் விடுற வரைக்கும் அதோட பூஸ்ட் ஃபேஸ்னு சொல்லலாம். இந்த பூஸ்ட் ஃபேஸில் ஆவரேஜாக ஒரு கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை ஐசிபிஎம்னு சொல்லக்கூடியது 400 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும், இல்லை 400 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் இதை கொண்டு போயிட்டு விடுறது தான் அந்த பூஸ்ட் ஃபேஸ். பூஸ்ட்ல இருந்து இந்த மிட்கோர் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம்ல, இதுதான் ஒரு கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு சம்பவம். ஏன்னா அதோட மேக்ஸிமம் ரேஞ்ச், இல்லை அது எவ்வளோ தூரம் போகணுன்றதுல அட்லீஸ்ட் 70% வரைக்குமாவது இந்த ஒரு ஃபேஸில் அது முடிச்சாகணும். அதிகமாக இன்டர்செப்ஷன் நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதும் தாடாக இருக்கட்டும், பேட்ரியாட்டாக இருக்கட்டும், ரஷ்யாவோட S-400, S-500, இது எல்லாம் ஒரு ஐசிபிஎம்ஐ இன்டர்செப்ட் பண்ணுறது இந்த ஒரு ரேஞ்சில் தான். இதோட குறைஞ்சபட்ச உயரன்றது 180 கிலோமீட்டர்ன்றது 400 கிலோமீட்டரையும் தாண்டி இருக்கும். இது வந்து மிட்ஸ்கோர் ஃபேஸ், இல்லை இது வந்து கிளைட் ஃபேஸ்னு கூட சொல்லலாம். டெர்மினல் ஃபேஸ்ன்றது தான் ஒரு ஏவுகணையிலேருந்து அதோட பேலோட் பிரிஞ்சு, பேலோட் வேற, வார்ஹெட் வேற, ஒரு மிசைலை 3ஆக பிரிச்சோன்னா அதோட பூஸ்டர் ஃபேஸ்ன்றது அதை குறிப்பிட்ட உயரம் கொண்டு போய் விடுற வரைக்கும் தான். அதோட கிளைட் ஃபேஸில் அந்த பேலோடோட ஓன் இன்ஜின், அதுக்கு எந்த பூஸ்டரும் தேவையில்லை, எக்ஸ்ட்ரா ஃபியூலும் தேவையில்லை. அதோட இன்ஜின் ஆன் பண்ணி இது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி நேவிகேட் ஆகி வரும். ஆனால் டெர்மினல் ஃபேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பேலோட் இருக்குல்ல, இந்த பேலோட்னா என்னன்னா, இதை எத்தனை வார்ஹெட்ஸ் அந்த மிசைலில் வச்சிருக்காங்களோ அதெல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்த மாதிரி ஒரு சாம்பர் கூட அட்டாச்மெண்ட்டோட மேலே சர்ஃபேஸில் ஒவ்வொன்றா இந்த இடத்துல கீழே தொங்கிட்டு இருக்கும். இதுதான் பேலோட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எந்த ஒரு பாலிஸ்டிக் மிசைலோட வார்ஹெட்டுக்கும் தனியாக இன்ஜின்ஸ்ன்றது கிடையாது. நார்மலாக விண்வெளியிலேருந்து ஒரு கல்லை போட்டால், இல்லை நார்மலாக விண்வெளியிலேருந்து ஒரு பொருளை போட்டால் பூமியோட புவியீர்ப்பு விசைனால எப்படி அது பூமியை நோக்கி வருமோ அப்படி தான் எந்த ஒரு பாலிஸ்டிக் மிசைலாக இருந்தாலும் சரி, இல்லை மீடியம் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைலாக இருந்தாலும் சரி, இல்லை கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஐசிபிஎம்மாக இருந்தாலும் சரி, இது எல்லாம் இப்படி தான் ஒர்க் ஆகும். அதோட பேலோட்லேருந்து அது பிரியறதுக்கு முன்னாடியே அதுக்கான அந்த டார்கெட் இன்புட்ஸ், எந்த இடத்துல போயிட்டு அதை அடிக்கணும், எந்த தொலைவில் அது இருக்குது, எத்தனை டார்கெட்ஸை எத்தனை வார்ஹெட்ஸ் போயிட்டு அடிக்கணுன்ற தகவல் முதற்கொண்டு கிரவுண்ட் பேஸ்டு லொக்கேஷன்ஸில் அதுக்கு டார்கெட்டாக கொடுக்கப்பட்டாலும் இதோட ஃப்ளைட் பாத்தில் கடைசியாக ஒரு தடவை இந்த இடத்துல ஆல்ட்ரேஷன்ன்றது பண்ணப்படும். இதுதான் அதுக்கு கடைசியாக கொடுக்கக்கூடிய இன்புட். அதுக்கப்புறம் அந்த மிசைல் போயிட்டு அதோட டார்கெட் அடிக்கிற வரைக்கும் எந்த விதமான கம்யூனிகேஷனும் அதுக்கு இருக்காது. எந்த விதத்திலையும் அதால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஒரு ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்டாக, நார்மலாக விண்வெளியிலேருந்து ஒரு எரிக்கல் எப்படி கீழே விழுதோ அதே ஒரு கான்செப்டில் தான் இந்த இடத்துல அந்த ஏவுகணையோட வார்ஹெட்டும் கீழே விழும். ஆனால் நார்மல் பாலிஸ்டிக் மிசைலுக்கு இது ஓகே. இதனால தான் பாலிஸ்டிக் மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறது ஈஸின்னுட்டு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஏன்னா அது உள்ளே வரது தெரியும், உள்ளே வரக்கூடிய வேகம் தெரியும், அது என்ன வகையில் இன்டர்செப்ட் பண்ணுறதுன்றதை சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் கால்குலேட் பண்ணி அதோட பூஸ்ட் ஃபேஸ்லேருந்து பிரியறதுக்கு முன்னாடி, இல்லை அதோட டெர்மினல் ஃபேஸில் எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ளே ரீஎன்டர் ஆகிறப்பவே இங்கே இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏவுகணை தடுப்பு அமைப்பாலையும் அதை இன்டர்செப்ட் பண்ண முடியும். ஆனால் இது எல்லாம் எந்த இடத்துல தெரியுமா வேறுபடும்? இல்லை இதெல்லாம் வந்து கொஞ்சமாக ஆல்டர் ஆகிறது ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள்னு ஒரு கான்செப்ட் உள்ள வர, MARV தொழில்நுட்பம் உள்ள வரப்போ தான் இந்த கான்செப்டில் ஒட்டுமொத்தமாக மாற்றமானது ஏற்படும். இப்போது கிரவுண்ட் பேஸ்டு இன்டர்செப்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மிசைலை ஹிட் டு கில், நேரடியாக உள்ளே வரக்கூடிய ஏவுகணையும் இன்டர்செப்டார் ஏவுகணையும் ஒன்னோட ஒன்று மோதி அழிக்கிறது மட்டும்தான் ஒரே வழி. பிளாஸ்ட் ஃப்ராக்மெண்டேஷன் வார்ஹெட்டை யூஸ் பண்ணுறதோ, இல்லை நார்மலாக ஒரு விமானத்தை இன்டர்செப்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறதோ இந்த இடத்துல செல்லுபடி ஆகாது. அதனால் எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸோ நேரடியாக இப்படி ஒரு பாயிண்டோட போய் இன்னொரு பாயிண்ட் மோதுனா தான் அதை இன்டர்செப்ட் பண்ண முடியும். ஸோ ரஷ்யாவோட விஞ்ஞானிகளும் சரி, இப்போ உலகத்தில் இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் தொழில்நுட்பத்தை உருவாக்கிட்டு இருக்க எந்த ஒரு நாட்டோட விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி, இதோட ஃப்ளைட் பாத்தில் சில சேஞ்சஸை பண்ணுற மாதிரி ஒரு சில மாற்றங்களை அதோட ஏரோடைனமிக்ஸில் பண்ணுறாங்க. இதில் செய்யக்கூடிய இந்த மாற்றங்களால் என்ன நடக்கும்னா, இதில் எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு த்ரஸ்ட்டையும் இந்த வார்ஹெட்னால ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் போகிற காரணத்தினால அதோட ஃப்ளைட் பாத்தில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸை பண்ணுற மாதிரி அதோட எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸில் அதுக்கான ஃபின்ஸை டெவலப் பண்ணுறது, இல்லைனா ப்ரீ பிளான்டு பாத்தில் அது சின்ன சின்ன சேஞ்சஸை பண்ணுற மாதிரி அது டெர்மினல் ஃபேஸ்க்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அதில் மாற்றங்களை பண்ணுவாங்க. இதனால் இந்த ஏவுகணை எப்படி வேலை செய்யணும்னா, நார்மலாக இப்போ ஒரே நேர்கூட்டில் போய் அடிக்க வேண்டிய டார்கெட்டை இது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட பாத்தை விட்டு மாறி போகும். கொஞ்சம்னா சின்ன சின்ன ஸ்லைட்டான வேரியேஷன்ஸ் தான். நேராக போகக்கூடிய ஒரு நதியோட பாதைன்றது வழியில் ஏற்படக்கூடிய சிறு சிறு தடங்கல்களால் அதோட பாதையை மாற்றும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இது கொஞ்சமாக அதோட பாத்தை விட்டு விலகும். ரொம்பலாம் டீவியேட் ஆகுது, ஸ்லைட் சேஞ்சஸ் மட்டும்தான் இந்த இடத்துல நடக்கும். ஆனால் இந்த ஸ்லைட் சேஞ்சஸ் நடக்கிறதுனால உள்ளே வரக்கூடிய அந்த ஏவுகணையை கிரவுண்ட் பேஸ்டு லான்ச்சர்ஸ்லேருந்து கிளப்பக்கூடிய இன்டர்செப்டர் ஏவுகணைகளால் துல்லியமாக அடிக்க முடியாது. இப்போது உள்ள ஏவுகணை வருதுன்னா அதை இவங்க இன்டர்செப்ட் பண்ணுறதுக்காக பாயிண்ட் 1ன்னு இந்த இடத்த அவங்க முடிவு பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் உள்ள வர ஏவுகணை என்ன பண்ணும், இப்போ ரஷ்யாவோட ஐசிபிஎம் எடுத்துப்போம், அவங்க எடுத்துக்கிட்டோம்னா அது இந்த இடத்துக்கு வராமல் அதோட ப்ரீ பிளான்டு பாத், ஏன்னா ஏற்கனவே அது பெண்டு போட்டு அனுப்புகிற மாதிரி தான் உள்ள அனுப்பியிருக்காங்க. இது இப்படியும் போகும், இப்படியும் வரும், திரும்ப பார்த்தோன்னா இந்த இடத்துக்கு வரும். அப்படி நடக்கிறப்போ இந்த இன்டர்செப்டார் மிசைலுக்கு
சரியான ஒரு இடம் கிடைக்காது அதை இன்டர்செப்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ உள்ளே வரது என்ன ஏவுகணைன்னு இப்போ எதிரி நாடுகளுக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். ஆனால் என்ன டார்கெட்டை அவங்க அடிக்க போகிறாங்கன்றத இன்கேஸ் இவங்க முன்னாடியே கெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை டிஃபெண்ட் பண்ண முடியுமா? ஏன்னா என்ன டார்கெட்டை அடிக்க போகிறாங்கன்றது முன்னாடி தெரிஞ்சிருச்சு. உள்ள வர ஏவுகணையோட வார்ஹெட் தான் இன்டர்செப்ட் பண்ண முடியல. அட்லீஸ்ட் அந்த டார்கெட்டுக்கு அந்த மிசைல் ரீச் ஆக போகிறதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போவாச்சும் இதை இன்டர்செப்ட் பண்ண முடியுமானா அதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது 90% அதை இன்டர்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா நார்மலாக ஒரு ஐசிபிஎம்மோட அந்த இன்டர்செப்ஷன் ரேஞ்சுன்றது குறைஞ்சது 80 கிலோமீட்டர் இல்லை 80 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்லையாவது பண்ணாதான், இல்லை அந்த இடத்துல முயற்சி பண்ணாதான் அவங்களால அதை டிஃபெண்ட் பண்ண முடியும். இந்த உயரன்றது குறைய குறைய உள்ளே வரக்கூடிய அந்த ஏவுகணையோட வேகன்றது பல 100 மடங்கு அதிகரிக்கும். அவங்கோட ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிளோட அதிகபட்ச வேகன்றது மேக் 27, அதோட அதிகபட்ச வேகன்றது மணிக்கு 30,000 கிலோமீட்டரையும் தாண்டினதுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வேகமாக ஒரு ஏவுகணை உள்ளே வரப்போ அதை ரொம்ப கம்மியான டைம் ஃப்ரேமில் இங்கிருந்து கிளம்பக்கூடிய அந்த இன்டர்செப்டர் ஏவுகணையால் பிடிக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸை அதோட பாதையில் பண்ணுறதுனால, இல்லை அதோட பாதையை ஒரு நிர்மாணிக்க முடியாத ஒரு நேர்கோட்டில் செல்ல விடாமல் தடுக்கிறதுனால இன்டர்செப்டர் ஏவுகணைகள் கிட்டேருந்து இதை காத்துக்க முடியும். இதை தான் ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிள்னு சொல்கிறோம். அதே மாதிரி MIRV தொழில்நுட்பம்னு சொல்கிறோம். இப்போ வரக்கூடிய ஏவுகணைகளில் மோஸ்ட்டாக இந்த தொழில்நுட்பங்களை பல நாடுகள் புகுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறதா ரஷ்யா தான் ஒரு கிளைமை வச்சிருக்காங்க. இதுதான் சாத்தான் வெப்பனோட ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஒர்க்கிங்னு சொல்லலாம். இது நார்மல் பலிஸ்டிக் மிசைல் மாதிரி இருந்துச்சுன்னா யாருமே இதை பற்றி இந்த அளவுக்கு பயப்பட போகிறது இல்லை. ஆனால் அந்த பலிஸ்டிக் ஏவுகணைகளோட வார்ஹெட்லேயே இப்படி ஒரு புதுசான ஒரு தொழில்நுட்பத்தை புகுத்த முடியும்னு அது வெளி உலகத்துக்கு காமிக்கிறப்போ அது ரொம்பவே ஒரு டெட்லியான விஷயமா மாறுது. ஆனால் இது கேட்குறதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. இப்போது இந்த மிசைல் இப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது, இதை இன்டர்செப்டே பண்ண முடியாது, இவ்வளோ பெரிய வேர்ல்டு ஹெவியஸ்ட் ஐசிபிஎம்னு இது இப்போ வரைக்கும் ஆப்ரேஷனல் யூஸில் கிடையாது. அது மட்டும்தான் இப்போதைக்கு அமெரிக்காவுக்காக இருக்கட்டும், இல்லை அமெரிக்காவோட நட்பு நாடுகளாக இருக்கட்டும், அவங்க கொஞ்சமாக ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அந்த ஒரு சம்பவமாக மாறி இருக்கு. ரஷ்யா இது 2018 அவங்களோட படைகளை சேர்க்கணும் நிறைய முயற்சி பண்ணுறாங்க. ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதினும் அதை தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு கொடுக்கப்பட்ட டெட்லைன்ன்றது ஒவ்வொரு நாளாக, ஒவ்வொரு மாதமாக, வருஷ கணக்கில் தள்ளி போயிட்டு கடைசியாக இப்போ செப்டம்பர் மாதம் 2024 திரும்பவும் ஒரு முறை அதை டெஸ்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த டெஸ்ட்டுன்றது ஓப்பனாக சொல்லணும்னா ஃபெயிலியரில் தான் முடிஞ்சது. அந்த சாத்தான் வெப்பன்ன்றது லான்ச் ஆகலை. கடைசி சமயத்தில் அதோட லிக்விட் ராக்கெட் மோட்டார்ஸில், ஏன்னா அதில் லிக்விட் ப்ரோப்பலன் தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதில் அந்த ப்ரெஷரில் ட்ராப் ஏற்பட்டதுனால அந்த லான்ச் அவங்க நினச்ச மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்க முடியல. ஆனால் இப்போ ஒரு அறிவிப்பு ரஷ்யா கிட்டேருந்து என்ன வந்திருக்குன்னா, இதில் ஏற்பட்ட ஃபால்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் சால்வ் பண்ணிட்டோம், கூடிய சீக்கிரத்தில் இந்த சார்மத் வெப்பன்ன்றது அதோட யூசேஜுக்கு இந்த இடத்துல வரும், உலகத்திலேயே தடுக்க முடியாத ஒரு ஏவுகணையாக இது மாறுன்றதையும் இந்த இடத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற ஏவுகணைகளுக்கும் இல்லை ஏவுகணை தடுப்பு தொழில்நுட்பத்துக்கும் இந்த ஒரு ஏவுகணைக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசன்றது இது மட்டும்தான். இந்த ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான் இது டெட்லின்றது கிடையாது. இந்த ஒரு ஏவுகணை வெடிச்சதுன்னா, இல்லை இந்த ஒரு ஏவுகணை ஒரு நாட்டை கவுண்டர் பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்டு இதில் இருக்கக்கூடிய 16 வார்ஹெட்ஸில் வெறும் 8 வார்ஹெட் வெடிச்சதுன்னா கூட போதும், ஹிரோஷிமா நாகசாகி மாதிரி அட்லீஸ்ட் 45 மடங்கு அதிகமான வெடிப்பை இந்த ஏவுகணையோட பாதி வார்ஹெட்ஸ் வெடிச்சாலே ஏற்படுத்த முடியும். ஸோ எந்த அளவுக்கு இது டெட்லியானதுன்றதை அதை ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் மாதிரி உங்களோட மைண்டுக்குள்ளே ஓட விடுங்க. அதுவே புரிய வைக்கும் இந்த மிசைல் எவ்வளோ டெட்லியானதுன்னு. ஆனால் இப்போ வரைக்கும் இது யூசேஜுக்கு வரலை, அதையும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இன்கேஸ் இது யூசேஜுக்கு வந்துச்சுன்னா இது எல்லாமே ரியாலிட்டியில் நடக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இல்லை நிறைய வீடியோஸ் பேசுனா அந்த டாப்பிக்கை கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றின வீடியோஸும் நம்ம பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் நிற்போம். அது வரை உங்கள் விடுபடுது உங்கள் எல்லாருக்கும்.